ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா வில்லன்களை பத்தி பெரிய அளவுல பேசினது இல்ல. சோ இந்த வீடியோ வில்லன்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு பெருசா வில்லன் இருந்தாதான் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ ஒரு படத்துக்கு வில்லன் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனை போட்டாதான் அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வில்லனா நடிச்சே கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்க டாப் வில்லனை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா நம்ம எல்லாருக்குமே வில்லன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட கண்ணுக்கு தெரியறது, நம்மளோட மைண்டுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ராஜ் சார் தான். சோ இவர் பல படங்கள்ல பல பரிமாணங்கள்ல நாம பார்த்திருந்தாலும் இவருக்கு ஆப்டா இருக்கக்கூடியது வில்லன் தான். வில்லன் அப்படின்னாலே அது பிரகாஷ் ராஜ் தான். அவர் காமெடிக்கும் சூட் ஆவாரு, ஃப்ரெண்டு கேரக்டருக்குமே நல்லா சூட் ஆவாரு, அப்பா கேரக்டருக்கும் நல்லா சூட் ஆவாரு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட வில்லன் கேரக்டருக்கு மட்டும்தான் இவர் 100% பெர்ஃபெக்டா இருப்பாரு அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட். சோ அந்த பார்வையில தான் நாம அவரை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல பிரகாஷ் ராஜ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60-70 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இவரு தமிழ்ல மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயும் வலம் வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் நிறைய படங்கள் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொன்னது தமிழ்ல மட்டும் இவர் ஒரு 60-70 படங்களை தாண்டி நடிச்சிருக்காரு. இவரு இப்போ ஒரு படத்துக்காக, அதாவது ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னா அதுக்கு மட்டும் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3-4 கோடி ரூபாய் சார்ஜ் பண்றாரு. சோ ஒரு படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு அவர் 3 கோடி ரூபாய்ல இருந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அப்படி அவர் வில்லனாவே நடிச்சு நடிச்சு சேர்த்து வச்சு அவருடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் அவர் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்கிறதா ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் இவர் நடிப்பை தாண்டி சைட்ல இவர் நிறைய பிசினஸ் பர்சனலா பண்ணிட்டு இருக்காரு. இந்தியால மட்டும் இல்லங்க, வெளிநாடுலயும் அவரோட பிசினஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வேர்ல்டு வைட் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. சோ இவரை நம்ம நடிகரா மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதை தாண்டி இவருக்கு பர்சனலா பிசினஸ் மேன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. அது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அவர் கூட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர எல்லாருக்குமே அவர் ஒரு பிசினஸ் மேனா கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவர் வேர்ல்டு வைட் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பிசினஸ்ல தான் இருக்கும். இவர் எந்த அளவுக்கு சினிமாவுல சம்பாதிக்கிறாரோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இன்னும் 1 இல்ல 2 இல்ல 3 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஓடி ஓடி உழைச்சி சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பிரகாஷ் ராஜ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புதுசா அறிமுகமான வில்லனா இருந்தாலும் இவர் ஒரு மிரள வைக்கிற மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு லுக்ல இருக்கிற வில்லன் தான் ராணா டகபதி. இவர் பாலிவுட்ல நடிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்திருக்கு. இவருக்கு ஹீரோவாகணும்ன்றதுதான் ஆசையே ஃபர்ஸ்ட். ஆனா நடிக்க வந்த இடத்துல இவரை பார்த்துட்டு, நீ ஹீரோவா இருக்கிறத விட வில்லனா இருப்பா, உன்னோட பாடி லாங்குவேஜ் உன் லுக் ரொம்ப ரக்கடா இருக்கு பார்க்கும் போதே, அதனால நீ போய் நின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. சோ நீ ஹீரோவாலாம் ட்ரை பண்ணாத, வில்லனாவே ட்ரை பண்ணு, அதுலயே நீ சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் சொல்லிதான் பாகுபலி 2ல நடிக்க வச்சாங்க. சோ பாகுபலி 2 வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. அந்த படத்திலே இவர் 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதா சொல்லப்பட்டது. இப்ப அதுக்கப்புறமும் இவர் 5-6 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துல கமிட் ஆனா. ஆனா இவருக்கு பாலிவுட்ல நடிக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்திருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா தான் இவர் சினிமாக்குள்ளவே காலடி எடுத்து வச்சாரு. அதுக்குள்ளவே இவரோட சொத்து மதிப்பு 40 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஆஷிஷ் வித்யார்த்தி. ஆஷிஷ் வித்யார்த்தி இது யாருப்பா, இப்படி ஒரு ஆள் நமக்கு தெரியாதே அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அவரோட உண்மையான பேரு வெளியில தெரியாது. ஆனா இவர் ஒரு வில்லனா நமக்கு நல்லாவே தெரியும். இவரு கில்லி படத்துல விஜய்க்கு அப்பாவா பண்ணிருப்பாரு. ஆனா இவரு கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. தமிழை தாண்டி தெலுங்கு, இந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகள்லயும் வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்பவும் அவர் நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இவரு பாலிவுட்ல சீரியல்ஸும் பண்ணிருக்காரு. அதுலயும் நெகட்டிவ் ரோலா தான் பண்ணுவாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னா ஆஷிஷ் வித்யார்த்தி. இப்போ இவருக்கு வயசு 63. இவர் ரொம்ப வருஷமா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவரு குடும்ப சூழ்நிலை காரணமா நடிப்புக்கு வந்திருக்காரு. நடிப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வில்லன் ரோல் இவருக்கு கை கொடுத்ததுனால தொடர்ந்து இவருக்கு நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டே இருந்திருக்காரு. அதனால நான் சொன்ன மாதிரி தமிழை தாண்டி தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் இவர் தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருந்தாரு. இவருக்கு திருமணம் பண்ணிக்கவே டைம் இல்லையா. இப்ப இவருக்கு
இவருக்கு வந்து 62 வயசு. ஆனா இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்பதான் ரீசெண்டா அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்காரு. இவ்வளவு நாள் ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறப்போ, எனக்கு நடிப்பு நடிப்பு நடிப்புனே நான் ஓடிட்டேன். கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இப்போ வயசானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே வருது. சோ அந்த நேரத்துல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது. நான் வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ நான் தொடர்ந்து வில்லனாவே இருக்கிறதுனால எல்லாருமே என்ன வில்லனாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்தது. அதனால நாங்க அந்த பக்கமே போகாம இருந்தேன். இப்ப அந்த பக்கம் போகும்போது எனக்கும் வயசாயிடுச்சு அப்படின்றத நான் உணர்ந்தேன். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ ஆஷிஷ் வித்யார்த்தி நான் சொன்ன மாதிரி 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு 83 கோடி ரூபாய் வச்சிருக்காராம். ஏன்னா இவர் ஒரு படத்துக்காக மினிமம் வந்து 10 லட்சம் 20 லட்சம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவர் 1 கோடி 2 கோடி அப்படின்னு வாங்கிட்டு இருக்காரு. அப்ப 200 படங்கள் அப்படின்னா அப்ப எவ்வளவு அளவுக்கு அவர் வந்து சம்பாதிச்சிருப்பாருன்னு பாத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் வில்லனா நடிச்சு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. சோ இதை தாண்டி இன்னும் அவங்க பல கேரக்டர்ஸும் பண்ணிருப்பாங்க. பட் அதுல எல்லாம் கூட அவங்களுக்கு சம்பளம் கம்மியா தான் வருமா. வில்லன் அப்படின்ற கேட்டகரிக்கான சம்பளத்தை தான் இப்ப நான் வந்து சொன்னேன். சோ வில்லனா நடிச்சு இவங்க வந்து கோடிகளை குவிச்சு இன்னைக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இதே பழைய வில்லன் அப்படின்னா நம்மளோட மனசுக்கு தெரியறது ரகுவரன் மட்டும்தான். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப சாஃப்டா சிம்பிளா இருந்தாலும் அவரோட வாய்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் அவர் வில்லன் அப்படின்றதே காட்டும். அவர் செய்யக்கூடிய அந்த கிரிமினலான விஷயம், அவர் பேசக்கூடிய அந்த ஸ்லாங், அவர் பேசக்கூடிய அந்த வாய்ஸ் தான் அவர் வில்லனாவே காட்டும். ஏன்னா பொதுவா வில்லன் அப்படின்னா ரொம்ப பல்கா இருப்பாங்க, பார்த்தாலே தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா ரகுவரனை பார்த்தா யாரும் வில்லன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் பேசும்போதுதான் அந்த வில்லத்தனமே தெரியுமே தவிர அவரோட பாடி லாங்குவேஜ்ல வில்லத்தனம் தெரியாது. அவங்க எல்லாம் இப்ப இருந்திருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருப்பாங்க கண்டிப்பா வில்லன் ரோல் அப்படின்னா. சோ இப்ப வந்து அவங்க இல்ல. அதனால இப்ப இவங்க எல்லாம் தான் முன்னிலையில இருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த வில்லன்கள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.